வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் நாளை பிற்பகல் கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் அதன் போக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை விண்டி மூலம் விளக்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, இந்த புயலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது அதிக காத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புயலா இருக்குமா, இல்ல மழையை கொடுக்கக்கூடிய புயலாக இருக்குமா? எந்தெந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கும்? நிச்சயமா ஸ்ரீராம், இந்த பெஞ்சல் புயலானது அதிக காற்றையும் கொடுக்கும், அதிக மழையையும் கொடுக்கும் அப்படின்றதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இது சென்னையிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தொடர்ந்து வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு மிக அருகில் காரைக்கால் மகாபலிபுரத்திற்கு இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சென்னையிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் மிக அருகில் நெருங்கி விட்டது அப்படின்றதுதான் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய வேகமும் அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது பெரிய அளவுல மழை இல்லை என்றாலும் நள்ளிரவு அதிகாலை நாளை மதியம் வரை அதிகப்படியான கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தற்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடல் பகுதியில தான் அதிகப்படியான மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மேக கூட்டங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து நிலப்பரப்பை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்று நள்ளிரவு தான் அது நிலப்பரப்புக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தற்பொழுது 1 மணி நேரத்திற்கோ இல்ல அடுத்த 2 மணி நேரத்திற்கோ பெரிய அளவிலான மழைக்கு வாய்ப்பில்லை. இன்று நள்ளிரவிலிருந்து மழை படிப்படியாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளைய தினம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டத்திற்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் என்பது 20 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு. நாளை காலையில் ஆரம்பித்து நாளை மாலைக்குள்ளாக 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப மழையினுடைய அளவு எப்படி பெய்யும், எந்தெந்த மாவட்டங்கள்ல பெய்யும், எவ்வளவு தூரத்துல அந்த புயல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதற்கு அடுத்து காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, நீங்க கேட்டது போல காற்றும் பிளஸ் மழையும் சேர்ந்து புயலாக கரையை கடக்கும் போது அந்த நிகழ்வு அதிகப்படியான வேகத்துடன் காற்று வீசக்கூடும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த டார்க் பிங்க் கலர்ல இருக்கிறது தான் காற்று மிக அதிக வேகத்தில் வீசக்கூடுது அப்படின்றத நமக்கு உணர்த்துகிறது. தற்பொழுது கடலுக்கு உள்ளாக 60 to 70 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. இது கரைக்கு மிக நெருங்கும் போது 70 to 80 கிலோமீட்டர் வரைக்கும் சாதாரண நேரத்தில் காற்று வீசக்கூடும். ஒரு சில சமயங்கள்ல 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைத்திருக்கிறது. எனவே காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும், மழையினுடைய வீரியமும் அளவும் அதிகமாக இருக்கும். எனவே நாளை காலையிலிருந்து நாளை மாலைக்குள்ளாக பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை தொடர்ந்து அரசு சார்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம், அதிகப்படியான மழை இருக்கும், மின் கம்பங்களுக்கு அருகில் செல்ல வேண்டாம், பழைய மரங்கள் கிட்டத்தட்ட 50 வருடம் 60 வருடங்கள் ஆன மரங்களுக்கு கீழே செல்ல வேண்டாம் என்ற தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் எச்சரிக்கை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாங்க. காற்றினுடைய வேகமும் மழையினுடைய வேகமும் படிப்படியாக அதிகரிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா சடையாண்டி, அடுத்தடுத்து உங்கள்கிட்ட தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சடையாண்டி.